தளபதி விஜய் அண்ணாவோட அரசியல் வருகைய பத்தி நெறைய பேர் பயப்படுறாங்க. மத்த கட்சியினர்கள் பயங்கரமா பயப்படுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ குறிப்பா சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிகள் மொத்தமா காலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பயத்துல இருக்கிறாங்க. இனி அதிமுகவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவ பொறுத்தவரைக்குமே அந்த கட்சி 3 துண்டா உடைஞ்சிருக்குது. இப்போ விஜய் அண்ணாவுக்கு எதிரியா இருக்க கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் டிஎம்கே. கண்டிப்பா 2026 எலக்ஷன்ல தளபதி விஜய் அண்ணா ஜெயிக்கணும். டிஎம்கே தோக்கணும். ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு வழியா பர்மிஷன் குடுத்துருக்காங்க. எந்த இடத்துல பர்மிஷன் குடுத்துருக்காங்க? அதுலயுமே குறிப்பா போலீஸ் அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்? இதெல்லாம் பத்தி தான் நம்ம டீட்டெயிலா முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். முதல்ல ஏற்கனவே தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருந்தாங்க. சுற்றுப்பயணம் வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுவும் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருச்சியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள்லயுமே கண்டிப்பா எல்லா இடங்களும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. சரியா? அதற்காக முன்னேற்பாடு நடக்கணும்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி திருச்சியில ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் அங்க பிரச்சாரம் பண்றதுக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் பர்மிஷன் குடுக்கல. சரியா? அதனுடைய பேச்சுவார்த்தைகள் நேத்துல இருந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. கரெக்ட்டா இன்னைக்கு 1 ஹவரா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில காவல்துறை அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லிக்கிட்டு, இந்த இடத்துல நீங்க தாராளமா நடத்தலாம். பட் உங்களுக்கு இந்தந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி 20க்கும் மேற்பட்ட கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அப்படி எந்த பகுதியில பிரச்சாரம் பண்ணலாம்? என்னென்ன கண்டிஷன் குடுத்திருந்தாங்க? இத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அண்ணா சரியா? அவங்க இந்த திருச்சியில உள்ள சந்திரம் பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்த தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. பட் அனுமதி மறுக்கப்பட்டது. எதனால அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பஸ் ஸ்டாண்டுனால கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால அங்க அனுமதி மறுக்கப்பட்டு, காவல்துறை அதிகாரிகள் ஒரு இடத்த சொன்னாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி நகர் சந்தை பகுதி இல்லன்னா மரக்கடை சந்திப்பு அந்த பகுதியில நீங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி குடுத்திருந்தாங்க. சரி என்னென்ன கண்டிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கண்டிஷன் விஜய் உரையாற்றும்போது கரெக்ட்டா காலையில ஒரு 10:30 மணி இருக்குது அப்படின்னா, 11 மணிக்கு அத முடிச்சாகணும். கிட்டத்தட்ட அவங்க 1/2 மணி நேரம் வேணா உரையாற்றலாம். அதுக்கு மேல அவங்க உரையாற்ற முடியாது. அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுப்பயணம் மரக்கடை சந்திப்பு இல்லன்னா காந்தி நகர் சந்தை பகுதிகள மட்டுமே தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னா அவங்க அந்த அந்த இடத்த மட்டும் தான் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் தான் நடக்கணும். அதுக்கு வேற எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது. பார்க்கிங் ஏற்பாடு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா பிரச்சாரம் பண்ண வரும்போது எல்லாருமே வருவாங்க. கூட்டம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த வண்டி பார்க்கிங் வசதிக்கு இருக்கணும்ல. அதனால பார்க்கிங் வசதி நீங்க ஏற்பாடு செய்யணும். ஏன்னா வெளியிடங்கள்ல இருந்து பார்க்கறதுக்குலாம் வருவாங்க. அப்போ வண்டி விடுறதுக்கு இடம் வேணும்ல. அதெல்லாம் நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது எத்தனை பேர் இருக்கணும் அந்த பிரச்சாரத்துல? எவ்வளோ மினிமம் கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரியா? எவ்வளோ இருக்கும்னா, மினிமம் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேல கூட்டம் இருந்துச்சுன்னா, நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும். டிவிகே சார்பா அவங்க தனியா பாதுகாப்பாட்டு அ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராத அளவுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யணும்.
கண்டிப்பா அங்க வந்து அதிகமான மக்கள் வருவாங்க. கூட்ட நெரிசல் ஏற்படும். அதனால யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமோ, மயங்கி விழுந்தாலோ எதுவுமே ஏற்பட்டுறக்கூடாதுக்காக, அங்க வந்து ஆம்புலன்ஸ் எப்பவுமே தயார் பொசிஷன்ல இருக்கணும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யணும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்ததாட்டு வந்து தீயணைப்பு வசதிகள் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து எப்பவுமே ரெடியா இருக்கணும். பிரச்சாரத்துல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழியா ஏதாவது ஆம்புலன்ஸ் வந்தாலோ, எடுத்தாலோ நீங்க வந்து வழி விடணும். கூட்ட நெரிசல் காரணமாக வழி விட முடியாது அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா வழி விடணும் அப்படிங்கிற மாரி கண்டிஷன் போட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்துல வன்முறை, சச்சரவு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டாச்சுன்னா, டிவிக்கே தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது ஏதாவது பிரச்சனைகள் அந்த கலவரம் மூலமா அப்படி நடக்க ஆரம்பிக்குதுன்னா, அது முழுக்க முழுக்க டிவிக்கே தான் பொறுப்பு ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது உரையாற்றும்போது, தளபதி விஜயண்ணா பேசும்போது, சட்டவிரோதமா எந்த ஒரு குரலையும் அவங்க வசதி பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன் விதிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, கூட்டம் அப்படியே இருக்கக்கூடாது. அத வந்து கலைச்சிரணும். அதாவது அந்த இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ப்ராப்ளம்ஸ் ஏற்படாம இருக்குது நீங்க தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் வந்து பொது சொத்துக்கள வந்து பாதுகாக்கணும். அதாவது அ பிரச்சாரத்தின் போது அந்த சைட்ல இருக்கிற பில்டிங்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த இடத்த வந்து சேதமாக்கக் கூடாது. அங்க வர ஃபேன்ஸ், தொண்டர்கள் எல்லாருமே சேதப்படுத்தாம பொது சொத்துக்கள், அதாவலாம் பொது சொத்து, அதெல்லாம் பாதுகாப்பா, பத்திரமா இருக்கணும். அப்படி நீ ஏதாவது ப்ராப்ளம், பிரச்சனையா வந்துச்சுன்னா, அத நீங்க தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு இந்த பிரச்சாரத்தின் போது கண்டிப்பா வந்து நியூஸ், அப்புறம் வந்து சமூக வலைதளங்கள்ல போடுறதுக்கு வந்து லைவ்லாம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அதுவுமே காவல்துறை அதிகாரிகள்ட்ட அவங்க பர்மிஷன் வாங்கணுமா. தளபதி விஜய் அண்ணா வந்து, நாங்க இப்படி லைவ் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் தரணும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் வாங்குறதாட்டும் அவங்க வந்து கண்டிஷன் போட்டுருக்காங்க. அடுத்தது அந்த பிரச்சாரத்துல கண்டிப்பா எல்லாருமே தாகம் எடுக்கும், தண்ணி தேவைப்படும். அதனால என்ன பண்ணணும், பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பிளாஸ்டிக் பாட்டில யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அத அவங்களே, அதாவது டிவிக்கே சார்ந்த தொண்டர்களே வந்து எல்லாமே பாதுகாப்பா எடுத்து போட்டுறணும். அந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாரி கண்டிஷன் போட்டிருக்காங்க. சரியா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு மட்டும் தான் இந்த கண்டிஷனா? இல்லன்னா மத்த கட்சிகளுக்கும் இப்படி கண்டிஷன் உண்டா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மத்த கட்சிகளுக்குமே இந்த மாதிரி கண்டிஷன் உண்டு. பட் அவங்கள பொறுத்தவரைக்குமே அந்த கண்டிஷன இவங்க வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்சிக்கு வந்து அதிகமா கூட்டம் வராது. தளபதி விஜய் அண்ணாவுக்கு மட்டும் ஏன் கண்டுக்கிட்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தளபதி விஜய் அண்ணா ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய ஒரு ஆக்டர். ஒரு சினிமா துறையிலேருந்து வந்திருக்கவங்க. கண்டிப்பா அவங்கள பார்க்கறதுக்கு நெறைய மக்கள் வருவாங்க. கிராமங்கள்ல இருந்தும், அம் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் என்ன பண்ணுவாங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அந்த இடத்துக்கு வந்துட்டாலே அவங்க வந்து வந்துருவாங்க. அதனால அதிகமா வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுறக்கூடாது. அங்க போக்குவரத்து பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்காக என்ன பண்றாங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ மட்டும் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு அப்படியே வந்து கண்டுக்கிடுறாங்க காவல்துறை அதிகாரிகள். குறிப்பா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவோட அரசியல் வருகைய பத்தி நெறைய பேர் வந்து பயப்படுறாங்க. மத்த கட்சியினர்கள் வந்து பயங்கரமா பயப்படுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு முதல் மாநில மாநாடு நடத்துனாங்க. அப்போ வந்து அதிகமா கூட்டம் வந்துச்சு. அப்ப இத பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸு விஜய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேஷுவலா விட்டாங்க. சரி, அப்போ அத விட்டதுக்கு பிறகு 2வது மாநில மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டிலயுமே முதல் மாநில மாநாட்டோட 2வது மாநில மாநாட்ல தான் அதிக மக்கள், தொண்டர்கள், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சரியா? இத பார்த்துட்டு மத்த கட்சியினர்கள் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க. சரியா? இப்போ குறிப்பா சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிகள் வந்து மொத்தமா காலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பயத்துல இருக்கிறாங்க. 2வது மாநில மாநாடு நடத்துனதுக்கு அப்புறம் வந்து அணிலு, சிங்கம், புலி அப்படிங்கலாம் ஒரு மாதிரிலாம் காலி பண்ணி பேசுனாங்க. இப்போ நாம் தமிழர்ல உள்ள கட்சி தொண்டர்கள் எல்லாருமே தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. இனி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மொத்தமா அடிமட்டமா குளோஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களுடைய சப்போர்ட்டும் தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான். இனி அதிமுகவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவ பொறுத்தவரைக்குமே அந்த கட்சி 3 துண்டா உடைஞ்சிருக்குது. அப்ப அவங்களுடைய தொண்டர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்? யார நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும்? யார் வந்து நல்லது செய்வாங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியில ஒரு
மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா இனி தளபதி விஜய் அண்ணா வந்து வந்திருக்கிறதுனால, இனி தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். புது தலைவர தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல இருந்துமே எல்லா தொண்டர்களும் வந்து விஜய் அண்ணாவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் அண்ணாவுக்கு எதிரியா இருக்கிற கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் டிஎம்கே. ஏன்னா, இப்போ தமிழ்நாட்டுல பெரிய கட்சியா இருக்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா, டிஎம்கே தான் பெரிய கட்சியா இருக்குது. சரியா? கண்டிப்பா இனி அடுத்ததாட்டு அவங்களுக்கு எதிரா வரது வந்து தளபதி விஜய் அண்ணாவோட கட்சி தான் வரும். 2026 எலக்ஷன்ல தான் யாருக்கு யாருக்கும் போட்டியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கும், ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தான் போட்டி வந்து கண்டிப்பா நடக்க போகுது. அதுவும் பவர்ஃபுல்லான போட்டியா இருக்க போகுது. இப்படி இருக்க சூழ்நிலையில விஜய் அண்ணாவ வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது யார் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே. ஏன்னா, டிஎம்கே வந்து அப்படி நினைக்கிறது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, தளபதி விஜய் அண்ணா அவர்கள வந்து நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பிட்டா, பொதுக்கூட்டத்துக்கு அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பர்மிஷன் குடுத்துட்டோம்னா, மக்கள் மனசுல அதிகமா இடம் புடிச்சு 2026ல வந்து ஜெயிச்சுருவாரு. நம்ம வந்து தோத்துருவோம். அந்த ஒரு எண்ணத்துல டிஎம்கே உச்சக்கட்ட பயத்துல தளபதி விஜய் அண்ணா எத கேட்டாலும் அவங்களுக்கு தடை. இது கேட்டா இந்த நாங்க பிரச்சாரம் பண்றோம் தடை. நாங்க இங்க மாநாடு நடத்துறோம் தடை. நீ எது கேட்டாலும் நாங்க தடை தடைன்னு தான் சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே பயத்துல எல்லாமே சொல்றாங்க. சரியா? ஏற்கனவே அவங்க திருச்சியில வந்து ஒரு நாங்க வந்து பஸ் ஸ்டாண்டுல நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க பர்மிஷன் குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி உங்க விருப்பப்படியாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட பிளேஸ சொல்லுங்க. நாங்க அங்க நடத்துறோம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவங்களுமே நீங்க இங்க நடத்தக்கூடாது, இங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாரி எல்லா இடத்துலயுமே தடைன்னு போட்டிருந்தாங்க. ஒரு வழியா இப்போ இன்னைக்கு 1 ஹவரா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இடத்த 2 பிளேஸ்ல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துல மட்டும் தான் பண்ணணும். அதாவது 1/2 மணி நேரம் தான் பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உடனே நீங்க அந்த கூட்டத்த கலைச்சிட்டு நீங்க உடனே போயிரணும். நீங்க அந்த திருச்சில தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுக்கி தீர்த்துட்டாங்க. ஒரு வழியா பேச்சுவார்த்தை நடத்தி இனி வருகிற 13ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 13 திருச்சில வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணா என்ன பேசுறாங்க, என்ன பண்ண போறாங்க, மக்களுக்கு என்னலாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா 2026 எலக்ஷன்ல தளபதி விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கணும். டிஎம்கே வந்து தோக்கணும். எல்லாரும் தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.